ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 253 ஆரம்பிக்கிறது. இப்படி அவர்கள் அனுகிரகிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. எதற்காக அனுகிரகிக்கணும்? ராப்பகல் உபதேசம் பண்ணணும், ஊர் ஜனங்களை கட்டிக்கொண்டு மாரடைக்கணும், ஊராக சுற்றணும். நமக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பெற என்ன யோக்கியதை? இல்லாவிட்டால் நம்மகிட்டே ஏதாவது அவர் கடன் பட்டிருக்கிறாரா அனுகிரகம் பண்ணியாக வேண்டும் என்று? இதெல்லாம் போக அவருக்கு இதனாலே ஏதாவது லாபம் உண்டா? லாபம் இல்லாததோடு இல்லை. ஆத்மாராமராக விஸ்ராந்தியாக உட்கார்ந்திருக்கக்கூடியவர் நம்முடைய உழப்பரிசல்களை அல்லவா இழுத்து போட்டு கொண்டிருக்கிறார். ஆக நம்முடைய ஆங்கிளில் இருந்து பார்த்தாலும் சரி, அவருடைய ஆங்கிளில் இருந்து பார்த்தாலும் சரி, இப்படி குரு என்ற ஒருவர் சர்வதா அனுகிரகம் பண்ணி கொண்டிருப்பதற்கு காரணமே இல்லை. அகேதுனா தான் அவர் இப்படி செய்கிறார். நம்மை கடைத்தேற்றி அவருக்கு ஒன்றுமே ஆக வேண்டியதில்லை. நமக்கு அந்த யோக்கியதை இல்லவே இல்லை. ஆனால் யோக்கியதையும் உண்டாக்கி அப்புறம் கடைத்தேற்றியும் தீர்வது என்று அவர் அசராமல் பாடுபடுகிறார். வசந்தத்தை போல என்று போட்டதன் அழகு பொருத்தம் இந்த அகேதுனாவில் தான் விளக்கம் பெறுகிறது. பனியில் ஜனங்களெல்லாம் நடுங்கிக் கொண்டு பயிர் பச்சையெல்லாம் கருகிக் கொண்டிருந்த சமயத்தில் லோகத்தையே தளிரும் இலையும் பூவும் பழமாக நானா வர்ணாலங்காரம் செய்து பரமஹிதமான சீதோஷ்ணத்தை கொடுத்து கொண்டு வசந்தம் என்று ஒன்று வருகிறதே, அதற்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? ஒரு காரணமும் தெரியவில்லை. அகேதுனா, நம்மால் வசந்தத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டோ? அப்படியே நாம் அதற்கு ஏதோ செய்ய முடியுமானால் கூட அது தன்னை அடையாளமே காட்டிக்கொள்ளாமல் அல்லவா நல்லது பண்ணி கொண்டிருக்கிறது. ஆகையால் அதை நாம் எப்படி பிடித்து நாம் செய்யக்கூடிய பிரதியை செய்வது? குரு அடையாளம் காட்டிக்கொள்கிறார் என்று சொல்லி அதற்கு காரணம் பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் வசந்தத்துக்கு நாம் எதுவுமே செய்யாத மாதிரி, செய்ய முடியாத மாதிரி குரு விஷயத்தில் இல்லையே. நம்மாலான சிறு சுশ্ரூஷை சின்ன தொண்டு செய்து தானே செய்கிறோம். திரவிய ரூபத்தில் கூட காணிக்கை கொடுக்கிறோமே. குரு சுশ্ரூஷை, குரு தட்சிணை ரொம்பவும் முக்கியம் என்று சாஸ்திரத்திலும் நிறைய சொல்லியிருக்கிறதே என்று கேட்கலாம். அவர் அடையாளம் காட்டிக்கொள்வதற்கு சொன்ன காரணத்தை தான் இங்கேயும் மறுபடி சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது நம் பொருட்டாகத்தான் அவர் சுশ্ரூஷை, தட்சிணை ஆகியவற்றையும் ஏற்றுக்கொள்வது. இதனாலேயே நமக்கு ஏற்படும் திருப்தி, நமக்கு கிடைக்கும் புண்ணிய பலன் ஆகியவற்றை உத்தேசித்துதான் அவர் இவற்றை ஏற்றுக்கொள்கிறாரே அன்றி அவராக இவற்றை பிரதியாக எதிர்பார்த்தோ இவற்றை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ நமக்கு உபதேசம் முதலிய அனுகிரகங்களை செய்யவில்லை. காரணமின்றி வசந்தம் லோகேதம் செய்வது போல குருவும் செய்கிறார். தன்னை எறியாமல் ஒரு கருணை அவரிடம் சுரக்கிறது. ஈஸ்வரன் அப்படி அவரை சுரப்பிக்க செய்கிறான். அதனால் லோகம் நன்றாயிருக்கட்டும் என்ற எண்ணம் அவருக்கு சதா காலமும் மனப்பூர்வமாக ஏற்பட்டு இதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதிலே முடிவாக அவர் செய்வது பீம பபாரணவம் ஜனான் தாரயந்த என்றபடி மக்களை பவக்கடலிலிருந்து கடத்து வைப்பது. அதை இவரால் எப்படி செய்ய முடிகிறது என்றால், இவர் தம்மளவில் அப்படி கடந்தவர். அதனால்தான் ஸ்வயம் தீர்ணக, தாம் கடந்தவர். அந்த பலத்தினாலேயே அஞ்ஞான பிறரை தாரயந்தக கடத்து வைப்பவர். உபதேச சாகஸ்திரி என்பதாக 1000 உபதேச மொழிகள் கொண்ட ஒரு நூல் ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார். ஆச்சாரியால் என்றால் உடனே 190 பேர் பஜகோவிந்தம் என்று நினைத்துக் கொள்வார்கள். அடுத்தபடியாக சௌந்தரியலகிரி பிரசித்தமாய் இருக்கிறது. விவேக சூடாமணி என்ற பெயர் காதில் விழுந்தால் 150 பேர் ஆச்சாரியாலை நினைத்துக் கொள்ளலாம். 110 பேருக்கு தான் உபதேச சாகஸ்திரி பற்றி தெரிந்திருக்கக்கூடும். அது உயர்ந்த தத்துவங்களையும் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வருவது எப்படி என்பதையும் சொல்கிற நூல். அதில் முன்பாகம் புரோஸ், பின்பாகம் பொயட்ரி. இந்த புஸ்தகத்திலும் ஆரம்பத்திலேயே ஆச்சாரியால் இதே கடைத்தேற்றும் விஷயத்தை குருவின் காரியமாக சொல்லியிருக்கிறார். வித்யா சந்திச்ச பிரணயன் நுக்ரகாய பவதி நௌரிவ நதீன் திதீர்ஷோ. சம்பிரதாய வித்யை, பரம்பரையை கிரமத்தில் உபதேசிப்பதானது ஆற்றை கடக்க விரும்புகிறவனுக்கு படகு உதவுகிற மாதிரி ஜீவ சமூகத்துக்கு உதவுகிறது, அனுகிரகிக்கிறது என்ற அர்த்தம். நதீன் திதீர்ஷோ, நதியை கடக்க விரும்புவனுக்கு. நௌரிவ, படகு போல. நௌ என்றாலும் நௌகா என்றாலும் படகு என்ற அர்த்தம். நௌதான் தமிழில் நாவாய். கிறிஸ்துவ வேதத்திலேயே பிரளயத்தில் பகவன் அருளால் நாவாயில் வைத்து ரட்சிக்கப்பட்டவனுக்கே நோவா என்று பெயர் சொல்லியிருக்கிறது. அதுவும் நம் வைவஸ்வத மனுவின் கதைதான்.
சம்சாரப்பெருக்கில் படகு ஓட்டுபவர் குரு. கர்ணதாரன் என்றால் படகுக்காரன். குருவுக்கும் அதே பெயர் சொல்வதுண்டு. சம்சாரத்தை தானும் தாண்டி பிறரையும் தாண்டி வைக்கிறவர் என்பதையே வேறு விதமாகச் சொன்னால் தானும் பிரம்மமாக ஆகி பிறரையும் அப்படி ஆக்குகிறவர். அவர் பிரம்மமாயிருப்பதுதான் குரு சாட்சாத் பரபிரம்ம. தாம் அப்படி ஆகாமல் வாய் வேதாந்தம் பேசுபவர் இல்லை. அவரும் நன்றாக விரிவாக வேதாந்தம் பேசத் தெரிந்தவர்தான். தன் சித்தாந்தத்துக்கு ஆதரவாக நன்றாக ஆர்கியூ செய்யவும் பாசிட்டிவான ஊகசக்தி மாற்று சித்தாந்தத்தை நிராகரிப்பதிலும் அப்படியே வன்மையாக எதிர்வாதம் செய்யும் அப்போக சக்தி, இவை இரண்டையும் சேர்த்து உகாபோகம் என்னும் என்று சொல்வார்கள். குரு இந்த இரு சக்திகளையும் பெற்றவர். இதையும் ஆச்சாரியால் சொல்லிவிட்டு இன்னும் அநேக லட்சணங்களையும் சொல்லிவிட்டு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அவரை பிரம்மவித்து பிரம்மணி ஸ்திதா என்கிறார். பிரம்மவித்து என்றால் பிரம்மத்தை அறிந்தவர். இப்படி சொன்னாலும் கூட அறிவு மட்டத்தில் மட்டும் இன்டெலெக்சுவலாக ப்ரொஃபஸர் டாக்டர் மாதிரி தெரிந்து கொண்டதோடு சரியோ என்று சந்தேகம் வந்துவிடப் போகிறது என்றுதான் உடனேயே பிரம்மணி ஸ்திதா என்றும் போட்டிருக்கிறார். பிரம்மத்திலேயே நிலைத்து நிற்கிறவர் என்று அர்த்தம். அதாவது பிரம்மமாகவே ஆனவர். ஆகையால் குரு சாட்சாத் பரம்பிரம்ம என்றால் அது சரிதான். தஸ்மை ஸ்ரீ குரவே என்னும் போதுதான் மறுபடி கேள்வி வருகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.